அசுரனின் பதுமை அவள். 66. அடிக்கடி கதவை திறந்து பார்த்து கொண்டிருந்தாள் அழகி. இப்போது என்ன செய்வது? இன்றுதான் முகூர்த்த நாள்னு காலண்டரில் வேறு போட்டிருக்குது. அதுவும் நல்ல நேரம் காலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை மட்டுமே போட்டிருக்குது. இப்பவே மணி 6 ஆயிடுச்சு. இதில் நான் வெளியே போய் சிவாவையும் அங்கே வர வச்சு, அச்சோ, நினைக்கவே கண்ணை கட்டுதே கடவுளே என்று தன் விதியை நினைத்து வாய்விட்டு புலம்பிக் கொண்டிருந்தாள். பின் ஒரு முடிவு எடுத்தவளாக, அனைத்து நேரமும் நல்ல நேரம்தான், இது முன்னே தெரியாமல் தான் காலையிலேயே இது போல் அலங்காரம் செஞ்சு இவங்க கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டேன். அதுவும் அண்ணி முகத்தை பார்த்தால் அவருக்கு என் மீது சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்றவள் கூண்டுக்குள் மாட்டிய சிங்கம் போல் நடந்து கொண்டிருந்தாள். நேரம் ஆக ஆக அவளின் கோபம் முழுவதும் அனல்வி பக்கம் சென்றது. என்னைக்கும் இல்லாமல் இன்று மட்டும் ஏன் இவ்வளவு வேகமாக எழுந்தான்? எல்லாம் இவனால்தான். இவனுக்கு ரொமான்ஸ் செய்ய வேறு இடமே கிடைக்கலையா என்று அவனை திட்டி தீர்த்தாள். இங்கே சமையல் அறையில் ஒரு வழியாக தப்பும் தவறுமாக சப்பாத்தியை சுட்டு எடுத்தாள் ஆம்பல். அதை பவ்யமாக வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்த அனல்விழி முன்பு வந்து நீட்டினாள். அவளையும் அந்த சப்பாத்தியையும் மாறி மாறி பார்த்தவன், இதையா இவ்வளவு நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்த என்று கூறியபடி அதை அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பி பார்த்து ஆராய்ந்தான். அதென்ன, ஒரு பக்கம் தீஞ்சு போயிருக்கு, இன்னொரு பக்கம் வேகாமல் இருக்கு என்று அதை ஆராய்ந்தபடி கேட்டான். அது ஒரு பக்கம் கருகிவிட்டதா? அதனால்தான் அடுத்த பக்கம் திருப்பி போடாமல் எடுத்துவிட்டேன். பார்க்க மட்டும்தான் இப்படி இருக்கு விழி, ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாருங்க என்றாள் குதூகலத்துடன். சரி, இதை நான் பிறகு சாப்பிடுறேன், நீ வா, வந்து என் அருகில் அமரு என்று தன் கையில் இருந்த சப்பாத்தி தட்டை அருகில் உள்ள மேஜையில் வைத்துவிட்டு அவளின் கையை பிடித்து தன் அருகில் அமர வைத்து கொண்டான். அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த நிலையில் அவனது ஒரு கை மட்டும் ஆம்பலின் தோள்களை சுற்றி இருந்தது. அழகி வரவில்லைனாலும் பரவாயில்லை, நாம 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாம் என்று ஆசையாக கேட்டான். அவனை ஓரக்கண்களால் பார்த்தவள், என்ன திடீர்னு என்றாள். தோணுச்சு, உன் முகமும் எப்போது பார்த்தாலும் எதையோ இழந்தது போல் இருக்கு, அதனால்தான் கேட்டேன் என்றான் பதிலாக. ஆம்பலின் உள்ளம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவர் என்னை பார்க்கின்றாரா என்ற நினைப்பே அவளுள் ஏதோ மாயம் செய்தது. அதனால் அவள் தலையும் தன்னை போல ஆடியது. நான் இப்போதே கிளம்புறேன், நீயும் உன் மீது உள்ள மாவையெல்லாம் துடைச்சிட்டு வா என்று சொல்லிவிட்டு 2 படியாக தாவி விசில் அடித்து கொண்டே ஏறினான் அனல்விழி. ஆம்பல் வருகின்றேன் என்று சொன்னதும் அவன் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மருத்துவமனையில் இருந்து வந்தவுடனே அவனுக்கு அவளுடன் தனிமையாக பொழுதை போக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அதற்கான சந்தர்ப்பம் அவனின் அறையில் கிடைத்த போதும் அவன் மனது வெளியே எங்கேயாவது சென்று வரலாம் என்ற யோசனையில்தான் இருந்தது. இங்கே உள்ளே தன் அறையில் புலம்பிக் கொண்டிருந்த அழகி இப்போது வரவேற்பு அறையில் யாரும் இல்லாததைக் கண்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேகமாக வெளியே வந்தாள். ஆனால் அன்று அவளுக்கு நல்ல நாள் இல்லை போலும். அவள் வெளியே வரும்போது சரியாக அந்த நேரம் பார்த்து தன் அறையில் இருந்து வெளியே வந்த ஆதி வரவேற்பு அறையில் உள்ள சோபாவில் சென்று அமர்ந்து தன் கையில் உள்ள அலைபேசியை நோண்ட ஆரம்பித்தான். இதை இவன் அறைக்குள் இருந்தே செய்ய வேண்டியதுதானே, என் கழுத்தை அறுக்கவே ஒவ்வொருத்தனா கிளம்பி வரானுங்க என்று நினைத்து மறுபடியும் தன் அறைக்குள் சென்றாள் அழகி. இப்ப வெளியே போனா இந்த நேரத்தில் வீட்டை விட்டு எங்க போற? துணைக்கு நானும் வரேன் என்று தேவையில்லாமல் இந்த ஆதி பேசுவான் என்று கையை பிசைந்தபடி யோசித்து கொண்டிருந்தாள் அழகி. குளித்து முடித்து வெளியே வந்த அனல்விழி அங்கு புடவையுடன் நின்றிருந்த ஆம்பலை பார்த்து ஆனந்தமாக அதிர்ந்தான். அவன் முகத்தை பார்த்ததும் சட்டென்று தன் பாவனையை மாற்றியவன், மஞ்சள் நிறத்தில் உடுத்தியிருக்கின்றாய், மாரியத்தா கோவிலுக்கு கூழ் ஊற்ற போறியா என்று நக்கலாக வினாவினான். அதற்கு சிறிதும் கோபம் கொள்ளாத ஆம்பல், இல்லை விழி என்று சாதாரணமாக கூறினாள். அவள் முகத்தில் கோபத்தை எதிர்பார்த்து ஏமாந்தவன், உனக்கு பக்குவம் வந்துவிட்டதா, இல்ல நான் சொன்னது உன் காதில் விழலையா என்று அவன் கேட்க, பொண்டாட்டியை எப்படி பேசியே இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியாத ஒரு மாங்காமடையனை கட்டிக்கிட்டா அவனிடம் இப்படிதான் பேச்சு வாங்கணும் என்றாள் சாவகாசமாக. அதில் அவள் காதை பிடித்து திருகியவன், இதுதான் சாக்குன்னு என்ன மாங்காமடையன்கிறியா என்றான் கோபத்தில். அதில் அவள் காது சிவந்து விட்டது. விடுங்க, வலிக்குது என்றால் திணறியபடி. அதில் பதறி அவளது காதை தடவி விட்டவாறு,
ரொம்ப வலிக்குதா அம்மு என்று பாவம் போல வினாவினான். இப்போது கோபமாக அவன் கரத்தை தன் காதில் இருந்து எடுத்து விட்டவள், உங்களுடன் நான் எங்கும் வரல என்றாள் கோபமாக. அம்மு சாரிடா என்று அவளிடம் மன்னிப்பு வேண்டினான். நீங்கள் எதுவும் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனா நான் ஒன்றும் பேசக்கூடாதா என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு பால்கனி நோக்கி சென்றாள். தன் நெற்றியை தேய்த்தவன் அம்மு என்று குலைவாக கூப்பிட்டு கொண்டே அவள் பின்னால் சென்றாள். இனி நீங்கள் என்னை நக்கல் செய்தால் நானும் திருப்பி செய்வேன் விழி என்றால் அழுது கொண்டே. சரி சரி, நீ என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் நக்கலடித்துக்கொள், இப்ப வா போகலாம் என்று 1000 சமாதான வார்த்தைகளை கூறி அவளை அழைத்தான். இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் விழி, ஆனா இப்ப சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் அவனுடன் செல்ல தயாரானாள். பின் இருவரும் ஒன்றாக மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தனர். அவர்கள் ஒன்றாக கீழே இறங்கி வருவதை பார்த்த ஆதி பக்கென்று சிரித்து விட்டான். என்ன நர்ஸ் இது மஞ்சள் கலரில் என்று சொல்லிவிட்டு ஆம்பலை பார்த்தவன், அண்ணி இதெல்லாம் உங்கள் வேலையா என்று கேட்டுவிட்டு திரும்பவும் சிரிக்க ஆரம்பித்தான். நான் எவ்வளவு கெத்தா இருந்தேன், என்ன எப்படியெல்லாம் மாத்தி வச்சிக்கிறா என்று ஆம்பலை செல்லமாக மனதினுள் திட்டியவன் ஆதியை பார்த்து முறைத்தான். அவன் முறைப்பில் தன் சிரிப்பை கட்டுப்படுத்தியபடி நின்றிருந்த ஆதியிடம், இன்று நான் நிறுவனத்திற்கு வரமாட்டேன், நீதான் பார்த்துக்கணும், அப்புறம் அந்த சிவாவை பற்றி விசாரித்து வை என்று சொல்லிவிட்டு ஆம்பலுடன் கைகோர்த்தபடி வெளியே சென்றான். மகிழுந்தை அனல்விழியே எடுக்க அதில் பதறியவள், நீங்க ஏன் ஓட்ட போறீங்க, முதல்ல எழுந்திருங்க, நானே ஓட்டுறேன் என்றாள். உன் டிரைவிங் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அம்மு, அதனால் பேசாம உட்கார் என்றான் அழுத்தமாக. அதில் கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டு மகிழுந்தில் ஏறினாள். மகிழுந்து சிறிது தூரம் சென்ற பிறகு அமைதியை கலைத்தவன், சரி சொல்லு அம்மு, நாம எங்க போகலாம் என்று கேட்டான். அதற்கு அவள், வண்டலூர் ஜூ போலாமா என்று கேட்டாள். வண்டியை ஓட்டிக்கொண்டே அவளை நம்ப மாட்டாத பார்வை ஒன்றை பார்த்தவன், நாம என்ன ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கா போறோம் என்றான். உங்க கூட வந்தா அப்படிதான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஜன்னல் பக்கமாக தன் பார்வையை திருப்பினாள். எனக்கு என்னமோ அப்படி ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டே ஒரு கையால் வண்டியை ஓட்டியபடி இன்னொரு கையினால் அவளது கையை பற்றினான். எனக்கு உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்குது ஆம்பல், சில விஷயங்களை மனசு விட்டு பேசணும் என்றான். அவன் சொன்னதை கேட்டு அவளுக்கு பயம் பிடித்து கொண்டது. ஐயோ கடவுளே, இவர் எப்போது கேள்வி கேட்டாலும் ஏன் தான் என் நெஞ்சம் எல்லாம் பதறுதோ என்று நினைத்தவள், இப்போ எங்க போறீங்க விழி என்று கேட்டாள். இப்போது ஏதாவது மால் செல்லலாம், எனக்கும் சில பொருட்கள் வாங்க வேண்டியிருக்குது என்று சொல்லிவிட்டு அமைதியானான். அழகி விஷயத்தை பற்றி பேசுவாரா, இல்லை 4 வருடங்களில் நடந்ததை பற்றி விலாவரியாக என்னிடம் கேட்க போறாரா என்று மனதினுள் பட்டிமன்றம் நடத்தபடியே வந்தாள் ஆம்பல். அவளை ஒரு மாலின் வளாகத்தினுள் இறக்கிவிட்டவன், நீ இங்கேயே இரு, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லி சென்றான். அவள் அவனுக்காக காத்து கொண்டு இருக்கும்போது ஆம்பலுக்கு ஆதி இருந்து அழைப்பு வந்தது. ஹலோ அண்ணி, உங்களை தொந்தரவு செஞ்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க என்றான் எடுத்ததும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி, நீங்க விஷயத்தை சொல்லுங்க என்றாள் ஆம்பல். அண்ணி, நான் சொல்றத கவனமா கேளுங்க, உங்கள் பக்கத்தில் அண்ணன் இருந்தால் இது அவருக்கு தெரிய வேண்டாம் என்றான் பதற்றமாக.